ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்ரமி த்ரெட்டை வச்சு ஒரு வால் ஹேங்கிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சில்வர் ரிங்கு இல்லைனா உட்டன் ரிங்கு, அதுவும் இல்லைனா பேங்கிள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேக்ரமி த்ரெட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், அப்படி இல்லைனா நேச்சுரல் ஃப்ளவரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஒயரை 1.25 மீட்டருக்கு 24 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இதில் உள்ளே விட்டு இந்த ரெண்டையும் இப்படி வெளில எடுத்துடணும். எடுத்தாச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். இதே மாதிரி 4 த்ரெட்டை வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும். உள்ளே விட்டுட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து இப்படி இழுத்துடணும். இப்போ இந்த 4 த்ரெட்டையும் இந்த 4 ஒயரையும் வச்சு நம்ம எப்படி ஒரு நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கணும். 2 எடுத்தால் அதில் வந்து நமக்கு 4 த்ரெட் இருக்கும். சென்டரில் உள்ள ரெண்டையும் வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இது அடி வழியாக இந்த பக்கம் கொண்டு வரணும். திருப்பி இந்த பக்கம் இருக்கிறத இப்படி வச்சு இதை அடியில் கொண்டு வந்து வெளியில் இப்படி இழுத்துட்டா நமக்கு இப்படி ஒரு நாட் கிடைக்கும். அதே மாதிரி இதையும் போட்டுக்கணும். இப்போ நமக்கு இங்கே ஒரு நாட்டு, அந்த சைடு ஒரு நாட்டு, 2 நாட்டு கிடச்சிச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். இதில் 2, இதுலேருந்து இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த 4ஐயும் சேர்த்து இங்கே போட்ட அதே சேம் நாட்டு தான் இங்கேயும் போடணும். இப்போ நமக்கு நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு அதையும் 2ஆக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ நம்ம சைடில் வந்து இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 ஆட் பண்ணணும். இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 எடுத்துட்டு இதை வந்து இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கணும். இந்த நாட்டையும் வந்து நம்ம பிடிச்சிட்டு இங்கே போட்ட அதே சேம் அந்த மெத்தட் தான் இங்கேயும் போட போகிறோம். இப்போ நம்ம நாட் போட்டுட்டு இதை இழுத்துக்கணும் டைட்டாக. இப்போ நமக்கு சைடில் ஒரு நாட் ஆட் ஆகிடுச்சு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி இந்த பக்கம் இதில் 2 நாட் எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நாட்டையும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இருக்கிறதையும் பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும். உங்களுக்கு போடுறதுக்கு வரலன்னா இதை இப்படி வச்சு ஒரு டேப் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம், மூவ் ஆகாமல் இருக்கும். இதை இழுத்துக்கணும் டைட்டாக. இப்போ நமக்கு இந்த பக்கமும் 1 நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதுலேருந்து 2 நாட்டு
2 த்ரெட்டு, இந்த பக்கம் 2 த்ரெட்டு. நம்ம ஸ்டார்டிங் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து போட போகிறோம். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒன்று. இப்போ இந்த பக்கம் ஒன்று. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரோவாக இப்படி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். எல்லா வயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு இது பெருசாக வேணும் அப்படின்னாக்கா நான் 1.25 மீட்ரு வச்சுருக்கிறத நீங்கள் 2 மீட்ரு வச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம், பெருசாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த சைடு இருக்கிறதுல 2 த்ரெட்டும் இந்த பக்கத்தில் 2 எடுத்துக்கணும். இதில் 2 இதில் 2 எடுத்துகிட்டு நம்ம இங்கே நாட் போட்டோம் இல்லையா, அதே சேம் நாட்டு தான் இப்போ நம்ம இங்கே போட போகிறோம். இதில் இந்த இதில் ஃபஸ்ட்டையும் வந்து சென்டரில் வச்சுக்கணும் 2யும். இந்த பக்கம் நம்ம இங்கே போட்ட நாட் மாதிரியே இதுலேயும் போடணும். இப்போ இங்கேயும் நம்ம நாட் போட்டுட்டு அடுத்தது இப்போ அப்படியே கிராஸாக நம்ம இதை ஃபுல்லாக இப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரி ஃபுல்லாக இப்போ நம்ம அப்படியே கவர் பண்ணி ஃபுல்லாக இந்த ஒயரில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ நம்ம இதை சேர்த்து போட்டோம் இல்லையா, அதை ஃபுல்லாக நான் வந்து ஒரு 6 7 1 2 3 4 5 6 7 ரவுண்டு போட்டிருக்கேன். போட்டு முடித்த பிறகு நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே போட்டுட்டு போனால் நமக்கு வந்து இங்கே வந்து கீழே வந்து நம்ம கொஞ்சம் த்ரெட்டு வந்து விட்டு கட் பண்ணணும், அதுக்கு பத்தாது. இப்போ இந்த அளவோடு முடிச்சுட்டு இதை எல்லாத்தையும் அழகாக நம்ம இப்படி சேர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இன்னொரு ஒயர் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் தூரம் வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா சுற்றணும். இப்போ இப்படி வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றணும் நல்லா டைட்டாக. அழகாக வந்து சுற்றணும். ஒன்று மேலே ஒன்று வராமல் லைனாக வரா மாதிரி சுற்றணும். இப்படி சுற்றிட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்படி உள்ளே விட்டு வெளில எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஸ்டார்டிங் ஒன்று இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்தோம்னா இது வந்து நமக்கு லாக் ஆகிக்கும். அழகாக உள்ளே போயிடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தூரம் விட்டுட்டு இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம
இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எது கிடைச்சாலும் நம்ம அதில் அழகாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம நேச்சுரல் ஃப்ளவர் வந்து நம்மளோட வீட்டில் இருந்ததுனாலும் டெய்லி அதை நம்ம மாற்றி மாற்றி நம்மளுக்கு விருப்பப்பட்ட பூவையும் இதில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அழகான ஒரு வால் ஹேங்கிங் கிடச்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.